ஹாய், வெல்கம் டு எஸ்ஆர் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் ராகேஷ் பேசுகிறேன், எஸ்ஆர் எஸ்டேட் சென்னையிலேருந்து. நம்ம இன்றைக்கி முகப்பேர் வெஸ்ட் நொளம்பூரில் ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி, சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட்டு. ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா 30/60. இது வந்து இந்த ஏரியா வந்து எல்லோரும், அதாவது இந்த ஏரியாவில் இடம் தேடுறவங்க எல்லாருக்கும் இந்த இடம் வந்து ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். அதாவது இந்த லொக்கேஷன், இப்போ நான் காட்டுற லொக்கேஷன். ஸோ முகப்பேர் வெஸ்ட்டு இபி ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க, மசூதின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஜங்ஷன். ஸோ இந்த ஜங்ஷன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு, ஏன்னா இந்த அட்ஜசன்ட் லெஃப்ட்டில் தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. 4 ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், தாலுக் ஆஃபீஸ், சிவில் கோர்ட் எல்லாம் வரப்போகுது. அண்ட் நிறைய கவர்மெண்ட் வந்து அந்த சரௌண்டிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த லெஃப்ட், இந்த ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜாருக்கு அப்படியே லெஃப்ட்டில் இருக்கிற ரோடு தான். நேராக போனீங்கன்னா இந்த ரோடு அப்படியே டுவர்ட்ஸ் நேராக அந்த போகிற இடம் தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். ஸோ இந்த சரௌண்டிங்கில் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்கோம். ஆனாலும் இப்போ இது இந்த 330/60 வந்து ஒரு புது ப்ராப்பர்ட்டி. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் புதுசாக வந்திருக்கு நம்மக்கிட்ட. இது வந்து இந்த ரோடு வந்து பஸ் ரூட்டு. ஸோ 30 ஃபீட் ரோடு. ஸோ இந்த ரோட்டில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது நாளைக்கு சேனலில் டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து 30/60 சிஎம்டி அப்ரூவ்டு ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் இல்லைங்க, மொத்தம் 3 பிளாட்டு. 30/60ன்ற மாதிரி 3 பிளாட்டு. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பிளாட்டு, வெஸ்ட் ஃபேஸிங்கில் 2 பிளாட்டு. ஸோ 2 ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தம் நம்ம பார்க்க வந்திருக்கிறது 3 பிளாட்டு. ஸோ ஃபோக்கஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட். ஏன்னா நிறைய பேர் ஈஸ்ட் ஃபேஸிங் தான் கேட்டுட்ருக்காங்க, அதனால் ஈஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டு. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 13,500 rupees per ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து நொளம்பூர் சக்தி நகர், ஸ்ரீராம் நகர் அண்ட் அந்த டிஏபிசி அப்பார்ட்மெண்ட்ஸு, நொளம்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற ஒன் ஆஃப் த மெயின் அப்ரோச் இது. ஸோ இந்த ரோடு இந்த லெஃப்ட்டில், அதாவது இப்போ இந்த ரோடுக்கு வந்தோம், அந்த லெஃப்ட்லேயே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம சேனலில் இந்த ஏரியாவில் நிறைய ப்ராப்பர்ட்டி லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இது ஒன்று, ஒரு 30/60 சிஎம்டி அப்ரூவ்டு ரோடு. பாருங்கள், 24 ஃபீட் ரோடு தான், ஆனால் பார்க்குறதுக்கு 30 ஃபீட் ரோடு மாதிரி இருக்கும். சரௌண்டிங்லாம் ரொம்ப சூப்பராக அருமையான ஒரு லேஅவுட்டு. இங்கேருந்து என்ன சொல்கிறது, ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மெயின் ரோடு. அதாவது இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் முகப்பேர் வெஸ்ட் டிப்போக்கே வந்துடலாம். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸில் நொளம்பூர் டிப்போக்கு போகலாம். அது மாதிரி ஸ்கூல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் ஒரு 40-49 இருக்குது இந்த சரௌண்டிங்கில். மொத்தம் எல்லாம் ப்ராப்பர்ட்டி எடுத்திங்கன்னா, அதாவது நிறைய ஸ்கூல்ஸ் எடுத்திங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் ஒரு 49 ஸ்கூல்ஸு நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த ரோடு வந்து பஸ் ரூட்டு. ஸோ இந்த ரோடு வந்து பஸ் ரூட்டு. இந்த ரோடு போய் அப்படி லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா ஸ்ரீராம் நகர் அண்டு சக்தி நகர். ஸோ பார்க்கலாம், வண்டிங்க எல்லாம் வந்துட்டுருக்கிறது. ஸோ நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி இதுதான். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு பிளாட். இந்த பிளாட்டை தவிர்த்து இந்த பிளாட்டு கிடையாது, இந்த தவிர்த்து இது கிடையாது. இந்த கல் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதிலேருந்து அந்த கல் வரையும் 30 ஃபீட்டு. இப்போது அது இந்த கல்லிலேருந்து அந்த கல் வரைக்கும். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பின்னாடியும் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதையும் காட்டுறோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து அர்ஜெண்ட்டாக வந்து, அதாவது அர்ஜென்ட்னா உடனே கல் போட்டதுனால இமிடியேட்டாக நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். வீடியோ எடுத்து ஒரு 2 days ஆகுது. அதோ அங்கே வந்து இன்னொரு பிளாட் இருக்குது, 2 பிளாட் இருக்குது, அதையும் காட்டுறேன். இமிடியேட்டாக வீடியோ எடுத்ததுனால இந்த மாதிரி இன்னும் சரியாக க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. இது நம்ம கேட்டோன்னா உடனே க்ளீன்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இது பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆளோட வீடு. ஸோ சரௌண்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல போஷான ஆளுங்க தான், அதாவது எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க தான். ஸோ சரௌண்டிங் வீடுங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன். ஸோ இப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனே ரொம்ப ஜஸ்ட் ஒரு 3வது 4வது ரோட்லேயே வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனே வந்துடும். ஸோ சரௌண்டிங்ஸ் எல்லாம் நிறைய கடை, டெய்லி நீட்ஸு எல்லாமே இருக்குது சரௌண்டிங்லேயே. ஸோ இது வந்து ஒரு 24 ஃபீட் ரோடு. ஸோ கார்னர்லேருந்து 3வது பிளாட்டு வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது இல்லையா, 2 பிளாட்டு. ஸோ அந்த பிளாட்டை பார்க்க வந்திருக்கோம். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா 30/60 அடுத்த பிளாட்டு தான் ஒன்று பார்க்குறோம். அதுக்கு அடுத்த பிளாட்டு கொடுத்துட்டாங்க, அதுக்கு அடுத்த பிளாட்டு இருக்குது. ஸோ இந்த ரோட்லேயே 3 பிளாட் இருக்குது. அந்த 3 பிளாட்டில் இந்த பிளாட்டும் அதுக்கு அடுத்த பிளாட்டும் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கல் போட்டிருக்காங்க பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி. அதுலேருந்து ஸோ 14 இந்த கல், அதுக்கு அடுத்த பிளாட் அது கிடையாது. பட் இது ரோடு வந்து இப்போது இது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த கல் வரைக்கும் இருக்குது.
அங்கேருந்து அதுக்கப்புறம் அந்த பிளாட் வந்து கிடையாது, சேல்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிற இது வந்து ரோடு. ஸோ இது வந்து ரோடை இப்போ ரெடி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இமிடியேட்டாக நான் வீடியோ எடுக்கும்போது சொன்ன உடனே வீடியோ எடுத்துட்டேன். இன்னும் ரோடெல்லாம் ஃபார்ம் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னாங்க. நான் கேட்குறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். ஸோ 30/60 13,500 rupees, ரொம்ப ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. சிஎம்டி அப்ரூவ்டு. வெஸ்ட் ஃபேஸிங்கில் 2 பிளாட்டு, ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பிளாட் இருக்குது. ஸோ ரெண்டுமே 24 feet ரோடு தான். நான் பார்க்குறது 30 feet ரோடு மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். இன்ட்ரெஸ்டட் பீப்பிள்ஸ் மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ப்ரைஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை முழுசாக